இயேசு மட்டும் அப்படி அவமானப்படலைன்னா ஆபிரகாம் அவருடைய பெருமைப்பட்டிருக்க முடியாது, மேன்மைப்பட்டிருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க உயர்ந்திருக்க முடியாது. தாவீது அவ்வளோ பெரியவனாக ஆயிருக்க முடியாது. எவனுக்கும் எந்த உயர் வர்றதுக்கும் தகுதியே கிடையாது. இயேசு மட்டும் அங்கே அவமானப்படுத்தப்படலைன்னா யாருக்கும் எந்த ஆசீர்வாதமும் மகிமையும் கனமும் எதுவும் கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இயேசு அந்த அளவுக்கு அவமானப்பட்டதுனால தான் ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டார், இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, தாவீதும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுள்கிட்ட ஒரு கனத்தையும் மகிமையும் பெறலாம். நான் நித்திய மகிமை பற்றி பேசவே இல்லை, அது அப்புறம் பேசுவோம். நித்திய மகிமையெல்லாம் போனீங்கன்னா வேற லெவல். இயேசுவை போல நாமளும் ஒரு விதத்தில் பிரகாசிப்போம்லாம் சொல்லுது வேதம். ஆனால் வெறும் இந்த வாழ்க்கையை பற்றி கூட யோசித்து பாருங்க. கடவுள் நீங்கள் நல்லா வாழணுன்றதை விரும்புகிறார். இந்த செய்திக்கு நான் ஆயத்தமாகறப்போ நேற்று நாளெல்லாம் இதை தியானித்து கொண்டிருந்தேன். எப்படி அவர் அவமானப்பட்டார்னு சில நேரம் தாங்கிக்கவே முடியல. அப்படியே மாதிரி ஒரு இதாகிடுச்சு. கடைசியில் பார்த்தா எனக்கு இந்த சட்டை துணியை எடுத்து வைக்கிறாங்க. நான் இதை பார்க்குறப்போவே என்னடா அவருடைய அவமானத்தை பற்றி பேசுகிறப்போ இப்படி போடலாமான்னு எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. அப்புறம் உடனே நானே அதை கரெக்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவர் அப்படி அவமானப்பட்டதுனாலேயே நான் இப்படி போடணும். அவர் அந்த அளவுக்கு அவமானப்பட்டதுனாலே நான் நல்லா உடுத்தணுன்றது மட்டும் இல்லை, நல்லா வாழணும், தலை நிமிர்ந்து வாழணும். இதை தான் தேவன் விரும்புகிறார். இதனால தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டார். இதனால தான் இயேசு சகிச்சார். நீங்கள் நல்லா வாழணுன்றது அவருடைய விருப்பம். ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டு என்ன தள்ளணுன்றது கிடையாதுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு உயர்வையும் கனத்தையும் மகிமையும் கடவுள்கிட்ட பெறணும். இது அவர் விரும்புகிறார். இது அவர் விரும்புகிறாருங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிதாவுடைய நல்ல உள்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக எவ்வளோ நல்ல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு நிந்தை அல்லது அவமானம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்கள் அதை எதிர்க்கணும். முதல்ல நீங்கள் என்ன நம்பணும்? இயேசு எனக்காக அவமானப்பட்டார், இது எனக்கு ஒரு இது, ஆகவே நான் இதை சுமக்க தேவையில்லை. இந்த அவமானத்தை, இந்த நிந்தையை நான் சுமக்க தேவையில்லை. இந்த அவமானம் எல்லாம் மகிமையாய் திருப்பப்படும் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே நடந்துடும். உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு அவமானம், நிந்தை, ஒரு அந்த நிலை எந்த காரணத்தின் நிமித்தமாக வந்திருக்கட்டும். உங்கள் பாவத்தின் நிமித்தமாக வந்திருக்கலாம், மற்றவங்க பாவத்தின் நிமித்தமாக வந்திருக்கலாம், யாரோ பாவத்தின் நிமித்தமாக வந்திருக்கலாம். நமக்கே தெரியாது. நம்முடைய முப்பாட்டன் ஆதாம் சில நேரம் அப்படி தானேங்க, நாமளே தப்பு செஞ்சு நமக்கே அதனாலே அவமானம் வருது. அதான் உண்மை. சில நேரம் நம்ம தப்பே செய்யலை, ஆனாலும் நமக்கு செக்ஷுவல் அப்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அப்யூஸ் பண்ணப்படுகிறார்கள். அவங்க தப்பு செய்யலை, ஆனால் எவனோ ஒருத்தன்